Hi students, இன்னைக்கு 10th standard trigonometryல example 6.30 பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A man is watching a boat speeding away from the top of the tower. ஒரு ஆள் ஒருத்தங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போட்டோட ஸ்பீடை வந்து ஒரு டவர் மேலே இருந்து பார்க்குறாங்க. சரிங்களா? The boat makes an angle of depression 60 degree with the man's eye when a distance of 20 meter from the tower. அந்த டவர்லேருந்து அந்த போட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 20 மீட்டர் 200 மீட்டரில் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு டவர் எடுத்துக்குவோம். இந்த டவரோட மேலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா போட்டை பார்க்குறாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. அந்த போட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் தூரத்தில் இருக்குது. சரிங்களா? ரைட், இதெல்லாம் நம்ம நோட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் the angle of depression becomes 45. after 10 second ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது angle of depression வந்து எவ்வளோவா இருக்குது 60யாக இருக்குது. ஒரு 10 செகண்ட்ஸ் ஆனோடனே angle of depression வந்து என்னதான் மாறிடுது 45ஆக மாறிடுது. அப்போ என்ன ஆயிருக்கும், அந்த போட்டானது என்ன செஞ்சுருக்கும் நகண்டிருக்கும். சரிங்களா? கொஞ்சம் தூரம் தள்ளினோடனே என்ன ஆயிரும், கண்டிப்பாக ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் மாறிடும். ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இருக்குது. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராப்ளத்தில் வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் த போட், இந்த போட்டோட ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அசியூம் தட் இஸ் அ செயிலிங் இன் த ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நாம் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம், அதுதான் அதோட ஃபார்முலா. இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது, அந்த போட்டு ஃபஸ்ட்டு இருந்த இடத்துலேருந்து ரெண்டாவது இடம் போயிருக்கு பார்த்தீங்களா, அதை தான் அங்கே குறிக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சிடியோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சிடியோட வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், பிடியில் இருந்து பிசியை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிடியோட வேல்யூ கிடச்சிரும். அப்படி தானே? ரைட். இப்போ டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைம் வந்து 10 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம எடுக்கலாம், ட்ரையாங்கிள் ஏசிபி எடுப்போம். ஏசிபியில் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், tan 60 = AB/BC. இதில் பிசிக்கு பதிலாக நீங்கள் என்ன போடுவீங்க, 200 போடுவீங்க. tan 60 வந்து √3. ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏபியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 200 √3 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த ட்ரையாங்கிள் வந்து என்னது, ஏடிபி. இந்த ட்ரையாங்கிளில் tan 45 = AB/BD. சரிங்களா? அதை எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஏபியோட வேல்யூ வந்து நம்ம முதல்ல 200 √3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். tan 45ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1. ஸோ இதை இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பிடி நம்மளுக்கு கிடச்சிரும். பிடி = 200 √3 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், டிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து என்னது, பிடியிலேருந்து பிசியை வந்து என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ பிடி வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 200 √3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. பிசியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோனா 200. ஓகேங்களா? அவன் வந்து ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்கான் பிசியோட வேல்யூ 200. ஸோ இதில் ரெண்டுலேயும் 200 காமனாக இருக்கிறதுனால 200 காமனாக எடுத்துக்கலாம். √3 - 1, √3யோட வேல்யூ வந்து 1.732. அதுலேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.732 வரும். ஸோ 200ஐயும் 0.732ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 146.4 மீட்டர் பெர் செகண்டுன்னு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸுக்கு பதிலாக 146.4 போடுவோம், டைமுக்கு பதிலாக 10 செகண்ட் போடுவோம். ரைட்டுங்களா? இப்போது நம்மளுக்கு இது ரெண்டும் மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து இதில் மீட்டரில் இருக்குது. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இது மீட்டரில், அதே மாதிரி டைம் வந்து இங்கே செகண்டில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து மீட்டர் பெர் செகண்ட். ஆனால் ஆன்சர் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் த போட் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர். அது இதை வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டரை கிலோமீட்டராக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து 100ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா? அடுத்தது செகண்டை வந்து மினிட்ஸாக மாற்றுறதுக்கு வந்து என்ன செய்யணும், 3600ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா ஒரு செகண்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதாக மாற்றுறதுக்கு, ஹவராக மாற்றுறதுக்கு வந்து 3600. ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறோம் பாருங்கள்.
146.4 இன்ட்டு பை 10 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி போட்டிருக்கோம். 3600 by 1000 போட்டிருக்கோம். இதில் லாஸ்ட் 2 ஜீரோவை என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ 14.64 36ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 527.04 வரும். இதில் 10ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 52.704 km/h கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 52.704 km/h. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.